கிரியேட்டிவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஷெஃப் தீனா. நம்மளோட கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போது மஷ்ரூம் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். மஷ்ரூம் வச்சு நீங்க நிறைய ரெசிபி பண்ணிருப்பீங்க, காரசாரமா பண்ணிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வந்து வெறும் காஷ்மீர் பேஸ்ட், கிரீம், பட்டர்லாம் போட்டு கிரீமியான ஸ்டைல்ல ஒரு சூப்பரான மஷ்ரூம் மேத்தி மலாய் எப்படி ரெடி பண்றது பார்க்க போறோம். இந்த மஷ்ரூம் மேத்தி மலாய்க்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? மஷ்ரூம் மேத்தி மலாய்க்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் ஒரு பாக்கெட், ஃப்ரெஷ் கிரீம் தேவையான அளவு, பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் குக் பண்றதுக்கு தேவையான அளவு, வெங்காயம் 1 நம்பர், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கஸ்தூரி மேத்தி 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பேஸ்ட் 1 கப். இந்த மஷ்ரூம் மேத்தி மலாய்க்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். இதில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இதில் மஷ்ரூம், முந்திரி பருப்பு, அப்புறம் உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், பட்டர் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த கஸ்தூரி மேத்தி. இந்த கஸ்தூரி மேத்தி வந்து நான் காஞ்ச கஸ்தூரி மேத்தி யூஸ் பண்ணேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் மார்க்கெட்லேயோ இல்லை கடையிலையோ வந்து ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை கரைச்சிதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். கஸ்தூரி மேத்தினா வெந்தயக்கீரை நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் அப்படி இல்லாத பட்சத்தில் காஞ்ச வெந்தயக்கீரை யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதுக்கு கொடுங்க. ரெண்டாவது இந்த காஞ்ச வெந்தயக்கீரை கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 2, பட்டை 2, லவங்கம் 2 இது போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம். இந்த இடத்துல அதிகமான வெங்காயம் வேண்டாம், ஒரு மீடியமான சைஸ் வெங்காயம் தான் நான் கட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இந்த வெங்காயம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இந்த வெங்காயம் போட்ட பிறகு இதுமாதிரி ஜஸ்ட் பேன் டாஸ் பண்ணுறோம். டாஸ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூம் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக அந்த வெங்காயம் வதக்கக்கூடாது சொல்கிறேன்னா, இந்த கிரேவிலே இருக்குது மேத்தி மலாய், அந்த ஒயிட் கலர். அப்படி இல்லைனா நீங்கள் சேப்பரான் யூஸ் பண்ணால் கேசர் கலரில் எடுத்துன்னு வரலாம். நான் வெள்ளை கலரில் பண்ண போகிறதுனால வந்து நீங்கள் அதிகமாக வெங்காயத்தை குக் பண்ணால் கலர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். காரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பச்சை மிளகாய், இன்னொரு பச்சை மிளகாயும் இது கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். போட்ட பிறகு பேன் டாஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த மஷ்ரூம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் தான். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மஷ்ரூம் போட்ட உடனே அரைச்சி வச்சிருக்க முந்திரி பேஸ்ட். இந்த முந்திரி பேஸ்ட் போட்ட பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். இதுவே வந்து நீங்கள் வீட்டில் சீக்கிரமாக குக் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் முந்திரி பேஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா தனியாக வேக வச்சுட்டு, எப்படி தனியாக வேக வச்சுட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி கறியில் யூஸ் பண்ணும்போது என்னன்னா சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த ரெசிபியை. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேக வச்சு யூஸ் பண்ணலாம் சொல்லி சொல்கிறேன். அப்படி டைம் இருக்குது, கொஞ்சம் நல்ல நேரம் விட்டு குக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சின்னா அந்த டைமில் இந்த மாதிரி முந்திரி பேஸ்ட்டை போட்டு ஃபஸ்ட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா முந்திரி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேம் வைங்க. ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க வரும். இன்னும் கூட தண்ணி ஊற்றலாம். இப்போ இந்த இடத்துல தேவையான உப்பு, சரிங்களா? இந்த சால்ட் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா கொதிக்க வர்றோம். இப்போ இந்த காஷ்மீர் பேஸ்ட் போட்டிருக்கேன். வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, நல்லா கொதிச்சு வருதா? இந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், சில பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க, நானே போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் வீட்டில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேத்தி மலாய் பண்ணும்போது அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட் கொஞ்சம் அதிகமானாலும் டாமினேட் பண்ணும். அதே டைமில் இந்த ரெசிபி கம்ப்ளீட் ஆகும்போது சுகர் போடாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் போடலாம். நான் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணல. சில பேருக்கு அந்த பிஞ்சு சுகர் இருந்தால் தான் அந்த இனிப்பு தன்மையும் சேர்த்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆப்ஷனாக சொல்லியிருக்கேன், நீங்கள் வேணா யூஸ் பண்ணலாம். இப்போ கொதிச்சு நல்லா ரெடியாக இருக்குது, அந்த பச்சை வாசனை நல்லா போயிருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கஸ்தூரி மெத்தியை யூஸ் பண்ணுறோம். இந்த கஸ்தூரி மெத்தி நல்ல குவாலிட்டி, அதாவது காஞ்ச கஸ்தூரி மெத்தி நல்ல குவாலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போடலாம். இதுவே வந்து கொஞ்சம் குவாலிட்டி உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா அந்த டைமில் தண்ணியில் போட்டு அப்படி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா புளிஞ்சி யூஸ் பண்ணலாம். எதுக்காக கேட்டிங்கன்னா இதில் மண் இருக்கும். அதனால தான் இதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போது இந்த கஸ்தூரி மேத்தி நான் யூஸ் பண்ணுற நல்ல குவாலிட்டி, அதனால் டைரெக்டாகவே நான் இதில் போட்டுறேன். போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறேன்னா இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன்.
அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டர், சரிங்களா? பட்டர் போட்டு இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, இந்த க்ரீமை அப்படி தாராளமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் ஊற்றுறோம். ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த சூடுலேயே வந்து இந்த கஸ்தூரி மேத்தியோட குக் ஆகிடும். இதுவே வந்து பல்க் குவான்டிட்டி பண்ணினா குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் வந்து க்ரீம் பட்டர் போடலாம். இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சின்ன குவான்டிட்டி பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர்லேயே வந்து அந்த கஸ்தூரி மேத்திலாம் வந்துடும். அதான் விஷயம், சரிங்களா? இப்போ ரெடி ஆயிடுச்சுல, ரெடி ஆனதை இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 4-5 பொருள் இருந்தால் போதும். வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ரைஸோட சாப்பிட்டா நல்லா இருக்குமா கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் சப்பாத்தி, பரோட்டா, அதுக்கப்புறம் புலாவ், இந்த மாதிரி ரெசிபி தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ரெசிபி தான் இந்த மஷ்ரூம் மேத்தி மலாய். கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ இந்த மாதிரி சம்திங் டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி நீங்கள் பண்ணணுச்சுன்னா அந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டால், அந்த முந்திரி பருப்பு வந்து நல்லா வேக வச்சு நீங்கள் ரெசிபி கம்ப்ளீட் பண்ணணும். இதுவே வந்து நீங்கள் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் டக்குன்னு முடிச்சிடலாம். இல்லை பச்சையாக போடுறீங்கன்னா நல்லா குக் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். இவ்வளோதான். இன்னைக்கு நம்மளோட கமகம சமையல்ல ஒரு அல்டிமேட்டான மஷ்ரூம் மேத்தி மலாய் எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பை, டேக் கேர்.